அமைச்சர் புதுச்சேரி ஸ்கை சங்கம் சார்பில் மாநில அளவிலான ஸ்கை பயிற்சி முகாம் சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம், பாஜக தலைவர் செல்வ கணபதி எம்பி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உலக தேக்வாண்டோ சம்மேளனம் நடத்திய சர்வதேச நடுவர்கள் தேர்வில் புதுச்சேரி ஒலிம்பிகன் தேக்வாண்டோ சங்க செயலாளர் தினேஷ்குமார் மற்றும் நிர்வாகி ஜெய்சங்கர் தேர்ச்சி பெற்று நம் புதுவைக்கு புகழ் சேர்த்துள்ளனர். புதுவை அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ கௌசிக பாலசுப்பிரமணியர் கோவிலில் தைப்பூச 7ஆம் நாள் உற்சவம் புதுவை சான்றோர் குல தர்ம பரிபாலன சபை சார்பில் அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். அமைச்சர் புதுச்சேரி ஸ்கை சங்கம் சார்பில் மாநில அளவிலான ஸ்கை பயிற்சி முகாம் சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை உள்விளையாட்டு அரங்கில் அரசு அங்கீகாரம் பெற்ற அமைச்சர் புதுச்சேரி ஸ்கை சங்கம் சார்பில் மாநில அளவிலான பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் இந்திய ஸ்கை சம்மேளனம் சார்பில் பயிற்சி வல்லுநர்களான திரு செந்தில்குமார், திரு ஸ்மைல், திரு முகமது அலி ஆகியோர் சிறப்பு பயிற்சி அளித்தனர். நிறைவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டப்பேரவை சபாநாயகர் திரு செல்வம் அவர்கள் மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி வாழ்த்தினார். இதில் 300க்கும் மேற்பட்ட வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம், பாஜக தலைவர் செல்வ கணபதி எம்பி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அயோத்தி ராமர் கோயிலில் நடைபெற்ற பிராண பிரதிஷ்டை நிறைவடைந்தது. அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு அயோத்தி ராமர் கோயில் பல்வேறு விதமான மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வண்ணமயமாக காட்சி அளிக்கிறது. விழாவில் பங்கேற்க நாடு முழுவதிலும் இருந்து ஏராளமான விஐபிகள் அயோத்தி வந்துள்ளனர். உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமானோர் அயோத்தி ராமனை தரிசிக்க வந்துள்ளனர். முன்னாள் பிரதமர் H.D. தேவகவுடா, உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்திபென் படேல், முதல்வர் யோகி ஆதித்யநாத், துணை முதல்வர் கேசவ பிரசாத் மௌரியா, RSS சர்க்சங்கல மோகன் பகவத், RSS மூத்த தலைவர் சுனில் அம்பேத்கர், TRDO தலைவர் டாக்டர் சதீஷ் ரெட்டி, முன்னாள் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, காங்கிரஸ் தலைவர் ஆச்சாரியா பிரமோத் கிருஷ்ணா உள்ளிட்டோர் விழாவில் பங்கேற்றனர். வண்ண வண்ண மலர்களாலும் கண்களை பறிக்கும் விலை உயர்ந்த நகைகளாலும் குழந்தை ராமர் அலங்கரிக்கப்பட்டு காட்சி தந்தார். இதனைத் தொடர்ந்து பிராண பிரதிஷ்டை விழா தொடங்கியது. கோயில் அர்ச்சகர்களின் வழிகாட்டுதலின் கீழ் பிரதமர் மோடி, RSS தலைவர் மோகன் பகவத், உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்திபென் படேல், முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் பூஜைகள் செய்தனர். கோயில் அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் முழங்கினர். மேலும் பல்வேறு அர்ச்சகர்கள் செய்தனர். குழந்தை ராமருக்கு மலர்கள், பழங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. இதனையடுத்து பகவான் ராமருக்கு ஆர்த்தி காண்பிக்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி ராமருக்கு ஆர்த்தி காண்பித்தார். இதையடுத்து பிரதமர் நரேந்திர மோடி, RSS தலைவர் மோகன் பகவத், உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்திபென் படேல், முதல்வர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் குழந்தை ராமரை தரிசித்து நீண்ட நேரம் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் பெரிய திரையில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக தலைவர் செல்வ கணபதி எம்பி, சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதங்கள் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் வழங்கினார். உலக தேக்வாண்டோ சம்மேளனம் நடத்திய சர்வதேச நடுவர்கள் தேர்வில் புதுச்சேரி ஒலிம்பிகன் தேக்வாண்டோ சங்க செயலாளர் தினேஷ்குமார் மற்றும் நிர்வாகி ஜெய்சங்கர் தேர்ச்சி பெற்று நம் புதுவைக்கு புகழ் சேர்த்துள்ளனர். ஒலிம்பிக் தற்காப்பு கலையான தேக்வாண்டோவின் தலைமையகமான தென் கொரியாவில் கடந்த வாரம் சர்வதேச நடுவர்கள் தேர்வு நடைபெற்றது. இத்தேர்வில் இந்தியாவில் அங்கீகாரம் பெற்ற ஒரே அமைப்பாளர் இந்திய தேக்வாண்டோ மூலம் புதுச்சேரி ஒலிம்பிக்கின் தேக்வாண்டோ சங்க செயலாளர் தினேஷ்குமார் மற்றும் நிர்வாகி ஜெய்சங்கர் கலந்து கொண்டனர். இத்தேர்வில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த தேக்வாண்டோ நடுவர்கள் கலந்து கொண்டனர். இவர்களுக்கு உடல் தகுதி தேர்வு, எழுத்து தேர்வு மற்றும் தேக்வாண்டோ செய்முறை தேர்வு ஆகிய தேர்வுகள் தேர்ச்சி பெற்ற தேர்வாளர்களை கொண்டு நடத்தப்பட்டது. இத்தேர்வில் நம் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த மாஸ்டர் தினேஷ்குமார் குறுக்கீழ் கிளாஸ் 2ம், போம்சேவில் கிளாஸ் 3 மற்றும் மாஸ்டர் ஜெய்சங்கர் குறுக்கீழ் கிளாஸ் P-யில் தேர்ச்சி பெற்று நம் புதுவைக்கு பெருமை தேடி தந்துள்ளனர்.
இவர்கள் தேக்வாண்டோ சங்க தலைவர் ஏகேடி ஆறுமுகம் முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார்கள். உடன் சங்க நிர்வாகிகள் இருந்தனர். புதுவை அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ கௌசிக பாலசுப்பிரமணியர் கோவிலில் தைப்பூச 7ஆம் நாள் உற்சவம் புதுவை சான்றோர் குல தர்ம பரிபாலன சபை சார்பில் அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுவை சான்றோர் குல தர்ம பரிபாலன சபை சார்பில் திரு இளம் பூரணம் கிராமணியர் திரு துரை, கிராமணியர் திரு தங்கராசு, கிராமணியர் திரு ஜெகஜோதி, கிராமணியர் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவை கிராமணியர் வாழ்வுரிமை சங்கம் சார்பில் திரு தயாநிதி கிராமணியர், திரு ஆதி நாராயணன் கிராமணியர், திரு நித்யானந்தம் கிராமணியர், திரு கிருஷ்ணராஜ் கிராமணியர், மகளிர் அமைப்பு சார்பாக திருமதி செல்வி, திருமதி கவிதா, திருமதி பானுமதி கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியின் முடிவில் மாருதி கல்வி நிறுவனத்தின் மாணவர்களுக்கும் மற்றும் வந்த அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்தியன் படத்தில் ஆர்டிஓவாக நடித்த செந்திலை மிஞ்சிய புதுச்சேரி பெண் உறுப்பினர் சேர்க்க படிவத்துடன் 300 ரூபாய் லஞ்சம் வாங்கும் பரபரப்பு வீடியோ. புதுச்சேரியில் நடைபாதை வியாபாரிகளுக்கான தேர்தல் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதில் கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்த IATUC, CITUவை சேர்ந்த நடைபாதை வியாபாரிகள் போட்டியிட்டனர். இதில் உறுப்பினர்கள் சேர்க்கை ஒழுங்காக நடைபெறவில்லை என்ற குற்றச்சாட்டல் நடைபெற இருந்ததில் தேர்தல் திடீரென நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் விடுபட்ட அனைத்து நடைபாதை வியாபாரிகளையும் உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்று நகராட்சி அறிவுறுத்தியிருந்தது. இதை பயன்படுத்தி கொண்ட புதுச்சேரியை சேர்ந்த ஒரு பெண் நடைபாதை வியாபாரிகளான நரிக்குறவர்களிடம் உறுப்பினர்களாக சேர்க்க 300 ரூபாய் லஞ்சத்தை உறுப்பினர் படிவத்துடன் சேர்த்து வாங்கும் வீடியோ தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. இதனை படம் பிடித்த வாலிபர் ஒருவர் இதுபோன்று உறுப்பினர் சேர்க்க கட்டணம் வசூலிப்பதில்லை, யாரும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்று இந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு அவருடைய குரலையும் பதிவிட்டுள்ளார். இது தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகின்றது. புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். உருளையான்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அருந்ததி நகரில் மிகவும் சக்தி வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் திருக்கோயில் உள்ளது. கோவிலின் திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் இன்று கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த 20ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் விழா தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து இன்று 4ஆம் கால யாக பூஜை நிறைவடைந்தது. தொடர்ந்து புனித நீரானது ராஜகோபுரம் மற்றும் ஆலய பரிவர கோபுரங்கள் மீது ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் முத்தாலம்மன் மற்றும் பரிவர மூர்த்திகளுக்கும் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் சரவணன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் வாய்க்கால் சீரமைப்பு பணிக்காக பள்ளம் தோன்றியதால் புதுமனை புகுவிழாவிற்கு தயாராக இருந்த 3 அடுக்கு மாடி வீடு இடிந்து விழுந்தது. முன்னாள் MLA அன்பழகன் உட்பட 50 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். புதுச்சேரி ஆட்டுப்பட்டி அம்பேத்கர் நகரை சேர்ந்த சாவித்ரி கணவர் ரங்கநாதன் உயிரிழந்த நிலையில் இவர் தனது மகள் சித்ரா, மருமகன் சுரேஷ் ஆகியோருடன் வசித்து வருகிறார். இவர்கள் அதே பகுதியில் அரசு மூலம் கொடுக்கப்பட்ட இலவச மனைப்பட்டாவில் 3 மாடி வீடு கட்டி வந்தனர். இந்நிலையில் வீட்டின் கட்டுமான பணிகள் முழுவதுமாக முடிவடைந்து புதுமனை புகுவிழாவிற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. இதற்கிடையே அந்த வீட்டின் அருகே செல்லும் வாய்க்கால் இருபக்க சுவர் கட்டுமான பணி கடந்த 1 வருட காலமாக நடைபெற்று வருகிறது. இதனால் கடந்த சில தினங்களுக்கு முன் சாவித்ரி வீட்டின் பின்புறம் வாய்க்காலுக்கு சுவர் அமைப்பதற்காக JPC இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டப்பட்டது. இதன் காரணமாக புதியதாக கட்டப்பட்ட 3 மாடி வீடு லேசாக சாய்ந்து காணப்பட்டது. இதனால் அதிர்ச்சி அடைந்த சாவித்ரி இது தொடர்பாக வாய்க்காலுக்கு சுவர் கட்டும் ஒப்பந்ததாரரிடம் முறையிட்டு வந்தார். ஆனால் ஒப்பந்ததாரர் இது குறித்து சரியான பதில் அளிக்காததால் இன்று சாய்ந்த வீட்டின் அருகே சாவித்ரி மற்றும் அவரது குடும்பத்தினர் அப்பகுதி மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு வாய்க்கால் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒப்பந்ததாரரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது அதிமுக மாநில செயலாளர் முன்னாள் MLA ஆன அன்பழகன் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து ஒப்பந்ததாரரிடம் வீட்டின் நிலை குறித்து கேட்டுக்கொண்டிருந்த பொழுது திடீரென வீடு முற்றிலுமாக சரிந்து விழுந்தது. இதனால் அங்கிருந்தவர்கள் ஓட்டம் பிடித்தனர். அதிர்ஷ்டவசமாக அதிமுக முன்னாள் MLA அன்பழகன் உட்பட சுமார் 50க்கும் மேற்பட்டோர் வீடு முழுவதும் இடிந்து வெளியே நின்றிருந்ததால் யாருக்கும் எந்தவித ஆபத்தும் ஏற்படவில்லை. இந்நிலையில் வீடு கட்ட புதுமனை புகுவிழாவிற்கு தயாராக இருந்த நிலையில் தங்களது வீடு இடிந்து விழுந்ததை நேரில் பார்த்த சாவித்ரியார் உட்பட அவரது உறவினர்கள் கதறி அழுதனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் அதிகப்படியான மணல் அள்ளியதன் காரணமாக வீடு இடிந்து விழுந்ததாக குற்றம் சாட்டி சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
இதனால் போக்குவரத்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த காவல்துறையினர், பொதுப்பணித்துறையினர் உட்பட அரசு துறை அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு செய்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இருப்பினும் நிரந்தர தீர்வு காணும் வரை சாரல் மறியலை கைவிடாததால் சம்பவ இடத்திற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் நேரில் வந்து பார்வையிட்டு அப்பகுதி மக்களின் வீட்டின் உரிமையாளர்களுக்கும் ஆறுதல் கூறி இது குறித்து உடனடி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். முதலியார்பேட்டை தொகுதி கடலூர் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சன்னதி ஆலயத்தில் மாநில மகளிரணி துணைத் தலைவி திருமதி ராஜேஸ்வரி தலைமையில் பூத் எண் 28 சார்பாக ஸ்ரீ அயோத்தியில் நடைபெறும் கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு நேரடி ஒளிபரப்பு மற்றும் அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு அன்னதான பிரசாதம் மற்றும் தாம்பூலம் விநியோகம் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு ராமபிரானை தரிசித்தனர். அமைச்சர் புதுச்சேரி ஸ்கை சங்கம் சார்பில் மாநில அளவிலான ஸ்கை பயிற்சி முகாம் சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், பாஜக தலைவர் செல்வ கணபதி MP உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உலக தேக்வாண்டோ சம்மேளனம் நடத்திய சர்வதேச நடுவர்கள் தேர்வில் புதுச்சேரி ஒலிம்பிகன் தேக்வாண்டோ சங்க செயலாளர் தினேஷ்குமார் மற்றும் நிர்வாகி ஜெய்சங்கர் தேர்ச்சி பெற்று நம் புதுவைக்கு புகழ் சேர்த்துள்ளனர். புதுவை அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ கௌசிக பாலசுப்பிரமணியர் கோவிலில் தைப்பூச 7ஆம் நாள் உற்சவம் புதுவை சான்றோர் குல தர்ம பரிபாலன சபை சார்பில் அபிஷேக ஆராதனைகள், பூஜைகள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.